நன்றி. நேற்று கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. இல்ல, நீங்க கேள்விக்கு வாங்க. நம்மளுடைய கேள்வி மறந்துட்டா மறக்கலாம். மேச்சேரி மேட்டூர் தொகுதியில் மேச்சேரி ஒன்றியத்தில் 1,40,000 மக்கள் வசிக்கிறார்கள். ஆகவே வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் தனி தாலுகா அறிவித்து கூனாண்டூர் ஊராட்சியில் ஒரு பிஓ கட்டடம் கட்டி கொடுக்குமாறு நம்மளுடைய பேரவைத் தலைவர் நம்ம வருவாய்த்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் முன்னால முதவி சொன்ன பதில் தான் இவருக்கும் அதே பதில் தான். எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு காலத்தில் வருவாய் தாலுகா ஆஃபீஸில் பரவலாக இருந்தால் கூட பரவாயில்லை என்ற காலம் மாறி இப்பொழுது தேவை என்பது அரசாங்கம் புரிந்திருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் மனதிலே கொண்டு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயமாக எதிர்காலத்தில் எந்தெந்த இடங்களுக்கு முன்னுரிமையில தேவை என்பதெல்லாம் புரிந்து நிச்சயமாக செய்து கொடுக்கும். முன்னிறுத்தணும். கேள்வியை கேட்டு ஓடி போயிருந்தே வெளியே. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. இல்ல, நீங்க கேள்விக்கு வாங்க. நம்மளுடைய கேள்வி மறந்துட்டா மறக்கலாம். மேச்சேரி மேட்டூர் தொகுதியில் மேச்சேரி ஒன்றியத்தில் 1,40,000 மக்கள் வசிக்கிறார்கள். ஆகவே வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் தனி தாலுகா அறிவித்து கூனாண்டூர் ஊராட்சியில் ஒரு பிஓ கட்டடம் கட்டி கொடுக்குமாறு நம்மளுடைய பேரவைத் தலைவர் நம்ம வருவாய்த்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் முன்னால் முதவி சொன்ன பதில் தான் இவருக்கும் அதே பதில் தான். எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு காலத்தில் வருவாய் தாலுகா ஆஃபீஸில் பரவலாக இருந்தால் கூட பரவாயில்லை என்ற காலம் மாறி இப்பொழுது தேவை என்பது அரசாங்கம் புரிந்திருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் மனதிலே கொண்டு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயமாக எதிர்காலத்தில் எந்தெந்த இடங்களுக்கு முன்னுரிமையில தேவை என்பதெல்லாம் புரிந்து நிச்சயமாக செய்து கொடுக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் உங்களுக்கு நன்றி. நேற்று கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. இல்ல, நீங்க கேள்விக்கு வாங்க. நம்மளுடைய கேள்வி மறந்துட்டா மறக்கலாம். மேச்சேரி மேட்டூர் தொகுதியில் மேச்சேரி ஒன்றியத்தில் 1,40,000 மக்கள் வசிக்கிறார்கள். ஆகவே வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் தனி தாலுகா அறிவித்து கூனாண்டூர் ஊராட்சியில் ஒரு பிஓ கட்டடம் கட்டி கொடுக்குமாறு நம்மளுடைய பேரவைத் தலைவர் நம்ம வருவாய்த்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் முன்னால் முதவி சொன்ன பதில் தான் இவருக்கும் அதே பதில் தான். எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு காலத்தில் வருவாய் தாலுகா ஆஃபீஸில் பரவலாக இருந்தால் கூட பரவாயில்லை என்ற காலம் மாறி இப்பொழுது தேவை என்பது அரசாங்கம் புரிந்திருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் மனதிலே கொண்டு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயமாக எதிர்காலத்தில் எந்தெந்த இடங்களுக்கு முன்னுரிமையில தேவை என்பதெல்லாம் புரிந்து நிச்சயமாக செய்து கொடுக்கும். முன்னிறுத்தணும்.